ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு முக்கியமான பர்சனை வந்து பார்க்க போகிறோம். வாங்க யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறேங்க. இதுதான் மை ஃப்ரெண்டு. காலேஜில் கிடைத்த வந்து என்னோடய முக்கியமான உறவு இவங்க. கீர்த்தி அழகாக தான்டா இருக்கு. ரெண்டு பேரும் எப்போயாவது இந்த மாதிரி வந்து அவுட்டிங் போனால் நம்மளுக்கே மனசு கஷ்டமாக அவுட்டிங் போவோம். நாங்கள் வந்து இப்போ என்ன வீடியோ வந்து ஃபுல்லாக எங்களால் எடுக்க முடியல. நாங்கள் என்ஜாய் பண்ணனால ஃபுல்லாகவே எங்களால் எடுக்க முடியாது. நிறையா கம்மியாக தான் இருக்கும். இந்த ஓடிஜிலாம் வந்து 2500 கேஸ் எடுப்புலாம் பாதிக்கு பாதி விலை போட்டுருந்தாங்க. 20,000 அந்த மாதிரி இருக்கிறத வந்து 10,000 9,000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போனதுலேருந்தே என்ஜாய்மெண்ட்டு தான். பேசிகிட்டே இருந்தோம். ஏதாவது சொல்லி ஆளுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. அப்புறம் ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ரீல்ஸ் எடுக்கலாம் வீடியோ எடுத்துக்கிட்டோம். நாங்கள் யாரையுமே கண்டுக்கல. நாங்கள் பாட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு இருந்தோம். காலேஜில் நாவுமே வந்துருச்சு. நீங்களாம் இந்த மாதிரி யார் கூட இந்த மாதிரி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்டு நேமை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போ நாங்கள் போனாலும் வந்து இந்த இதெல்லாம் பேசவே மாட்டோம். எங்களோட பழைய ஞாபகம் தான் வந்துடும். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே நல்ல இதாக பாண்டிங்காகவே போயிட்டு இன்னும் நாங்கள் இப்போயே க்ளோஸ் தான். ஃபேமிலியாக ஒரே ஃபேமிலியாக தான் இருக்கோம். எங்களோட நட்பு வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு லைஃப் லாங் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கடவுள்கிட்ட வந்து வேண்டிப்பேன் எப்போதுமே. அப்புறம் நாங்கள் நவநீதாசி போனோம். நவநீதா ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டைம் போனதே எங்களுக்கு தெரியல. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 செட்டு என் ஃப்ரெண்டு எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாங்க. நிறையா ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தோம். கடைசியில் வந்து என் ஃப்ரெண்டுக்கு நல்லா அழகாக பிடிச்ச ட்ரெஸ்ஸு சூப்பராக கிடச்சிருச்சு. அதுலேயே நாங்கள் செம்ம ஹாப்பி. போட்டு எவ்வளோ ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்தோம். நேரமே போனதே தெரியல. நீங்களாம் இந்த மாதிரி ஜாலியாக இருப்பீங்களா? நான் எடுக்கிறேன்டா வீடியோ. கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கு. பார்டர் தெரியுற மாதிரி பண்ணுங்க. அப்போ தான் அதோட விஷன் நல்லா இருக்கும். அப்படியே டாப் யூஸ் பண்ணுங்க. வாவ், சூப்பராக இருக்குல்ல. சூட்டபுளாக இருக்கு. செம்ம. இது வந்து எங்கே இருக்குன்னா எங்கள் காலேஜில் தான் இருக்குது. நல்லா இல்லை. எங்களுக்கு நடந்து வரப்போ எங்கள் காலேஜோட டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் எங்கே உட்காந்து சோறு திம்போம். அந்த சோறு திங்கிறப்ப ஜன்னல்ல இருந்து பார்த்தா இடம்லாம் தெரியும். அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு பழைய ஞாபகமே வந்துருச்சு. நல்லா ஜாலியாக இது பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு வந்து 6 மணி நேரம் ஆயிடுச்சு. பனானா போகிறப்ப எங்கள் காலேஜுக்கு அந்த வழியாக தான் நாங்கள் போவோம். அப்போதைக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போகிறோம். இந்த ஹோட்டலில் நம்ம திம்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் வந்து இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றோம். ஆனால் எங்கள் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லை. போய் அந்த இடத்துல காசு இருந்தாலும் வந்து நம்ம கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. அதை தான் நாங்கள் வந்து நினச்சி பேசிகிட்டே இருந்தோம். ஓகேவா? சாப்பிடு. அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிடு. அப்புறம் ஆளுக்கு ஒரு பிரியாணி, சிக்கன் ரைஸ். நாங்கள் கடைசியாக சாப்பிட்டு முடிச்சு லாஸ்ட்டாக எங்கள் 2 பேருக்கும் அந்த குழம்பு கலக்கி இல்லைன்னா எங்களால் வந்து அந்த நாள் திருப்தியாகவே இருக்காது. அப்புறம் அந்த குழம்பு கலக்கி எல்லாம் சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணோம். அப்புறம் டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து வெளியே இருந்து எங்கள் வீட்டுக்காரும் வந்துட்டாங்க கூப்பிட்றதுக்கு. அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து டீயை குடிச்சிட்டு அப்புறம் பார்த்தா அங்கே எய்த்தாப்புலேயே ஒரு ஊஞ்சல் கடை இருந்துச்சு. அந்த ஊஞ்சல் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் வந்து ஊஞ்சல் வாங்கவே இல்லை. இங்கே பாரு,
உட்காந்து வீடியோஸ்லாம் எடுத்து எல்லாம் பண்ணிட்டோம். கடைசியில் வந்து வாங்கலை. ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு 200 கொடைக்கானல் வாங்கலை. வாங்காமல் வந்து டெய்லி எடுத்துட்டு வந்துச்சு. நானும் கிளம்பிட்டேன். இதனால் எங்களால் மறக்கவே முடியாது. டைம் தான் எங்களுக்கு பத்தலை. நீங்களும் இந்த மாதிரி ஆளுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கப்பா. நிறைய பேர் பார்க்குறீங்க. இன்னும் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.